இவங்களோட மூதாதையர்கள்லாம் வந்து இவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ தெரியாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்சு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண் இல்லை பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதன் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கட்டாயம் செட் ஆகவே ஆகாது சிம்ம ராசினருக்கு. சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் கையில் எடுத்துட மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதை நோக்கி போகாது. ஆனால் ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து குருவாகி அது 12ல் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்க போறோம். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 4வது ராசியா வருது. இந்த ராசியினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கவிதையே பாடலாம். அந்த அளவுக்கு வீரம், தீரம், அஞ்சா நெஞ்சம், தன்னம்பிக்கை, உழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது. இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா தன்னை பத்தின மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. தன்னை பத்தின ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தன்னை பத்தின ஒரு நல் மதிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு அவங்க தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அது எவ்வளோ சிறந்த இதாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க தான். அந்த அளவுக்கு தன்னை நேசிக்கக்கூடிய பீப்புள், தன்னோட உழைப்பை நேசிக்கக்கூடிய பீப்புள், தன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கும் இவங்களோட ராசி வந்து அதுக்கு வழிவகை செய்யும். அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்னென்ன மாதிரி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான வாழக்கூடிய சூழ்நிலையும் வந்து இந்த ராசி வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த சூரியன் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும். எதற்கும் அஞ்சாதவர், எதுக்கும் கலங்காதவர் அப்படின்னா அது இவங்க தான். இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அப்படி கலங்கி நின்று நம்ம பாத்திரவே முடியாது. சரிதான் போ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல தான் எப்பயுமே இவங்க இருப்பாங்க. யாரையுமே நம்பாம எனக்கு இவங்க அதை செய்யல, எங்க அப்பா எனக்கு இதை செய்யல, என்னோட பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எனக்கு வந்து உதவி செய்யல, இந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்க கிட்ட இருக்காது. தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி தனக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதுல போயிட்டு வெற்றி நடை போடக்கூடிய ராசினர் இவங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப அதுல டாமினேஷன் அப்படிங்கிறதும் வந்துடும் இல்லையா. இவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான தோரணையை கொடுக்கும். ஆனாலும் இவங்க அதுலேருந்து மாற மாட்டாங்க. மற்றவங்களை டாமினேட் பண்றது, தனக்கு கீழே வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஒரு ஆர்டர் பண்ணி மற்றவங்களாம் அதை கேட்டு செஞ்சுறது, நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்றதுல, ரொம்ப கவனத்தை ஈர்க்கிறதுல ரொம்ப சிறந்த ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய க்ரௌடா இருந்தாலும் அதுல இவங்க தனித்துவமான விஷயங்கள் பண்றதன் மூலமா ரொம்ப எளிதில் வந்து அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கூட்டங்கள்ல இருக்கிறப்ப இவங்க. இந்த ராசியில வந்து மக நட்சத்திரம் வருது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டனார இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இல்லையா. இந்த ராசியில நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தாக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. நிறைய பெரும் தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அதாவது ஊர்ல பெரிய ஆட்களா இருந்திருப்பாங்க. கோயில் கட்டி கொடுத்துருக்கிறது, இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்ன நின்று செஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க வந்து அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பேர் சொன்னா இன்ன அளவுக்கும் தெரிகிற அளவுக்கு அவங்க பேர் வந்து நிலைச்சு நிற்கும். இந்த ராசினரே பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட தாத்தாவோட பெருமைகள் பேசாத சிம்ம ராசினர் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, அவங்களோட புகழ் எவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரியான பெருமை பேசுது அப்படிங்கிறது வந்து இந்த சிம்ம ராசினருக்கு கட்டாயம் இருக்கும். இவங்களோட மூதாதையர்கள்லாம் வந்து இவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ தெரியாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்ச நல்ல விஷயங்களை, நல்ல பேரை, நல்ல புண்ணிய கர்மாக்கள் வந்து இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேர் வந்து இந்த அளவுக்கும் அவங்களுக்கு வந்து நிலைச்சி இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ இருக்க ஃபேமிலிலையும் வந்து அந்த பேர் சொன்னா இந்த பார்ட்னரோட பேரை இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பேர் இன்னும் நிலைச்சு நின்றுட்டு இருக்கும் அவங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா. இந்த
ராசினருக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க தந்தை வழியில பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் இல்ல மதம் மாறி திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் நடந்திருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண் இல்ல பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதன் கொடுக்கறது வந்து 2 விதமான வருமானத்தை கொடுக்கும் இவங்களுக்கு. இவங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட ஏதாவது ஒரு 2 விதமான தொழில்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. 2 வருமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இல்லையா வந்து இங்க ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், வெளியூர்ல ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இதே பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் இங்கே இருப்பாங்க, 15 நாள் அந்த ஊர்ல இருந்து ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான வருமானம் இரட்டை வருமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 15 நாள் இங்கே இந்தியாவில் இருக்கேன், 15 நாள் வெளிநாடு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இந்த ராசினருக்கு கட்டாயம் ஏற்படுது. ராசிநாதன் சூரியனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனா வந்து இவங்க எப்ப ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க. 3ஆம் இடம் சூரியன் நீசம் அப்படிங்கிறது வந்து இவங்க எடுத்து வைக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வந்து 2-3 டைம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணேன் உடனே அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்னாலும், உழைப்புக்கு அஞ்சாதவங்க அப்படின்னாலும் சமயத்துல வந்து அது வந்து சில டல்னஸை கொடுத்துரும். இவங்க பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது வச்சு பண்றாங்க அப்படின்னா அது வந்து கட்டாயம் செட் ஆகவே ஆகாது சிம்ம ராசினருக்கு. எப்பயுமே அது வந்து ஒரு ப்ராப்ளத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தும். அது வந்து அந்த பிஸ்னஸையே வந்து குலைக்கக்கூடிய அளவுக்கான ப்ராப்ளமா இருக்கும். அதனால இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் கையில் எடுத்துட மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதை நோக்கி போகாது. ஆனால் ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச சித்தர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு சித்தரை அவங்க பிடிச்சி தொடர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருந்து அவங்கள வழிநடத்தவும் செய்வாங்க. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு இருக்கும். நிறைய பேரை வேலை வாங்கி அதன் மூலமாக முன்னேறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு விதிக்கப்பட்டது. நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் வந்து இவங்க அந்த 30 to 40 இயர்ஸ்க்கு மேலே இவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடி இருக்கும். இவங்களுக்கு சட்டுன்னு முடிவு எடுப்பாங்க. ஆனா வந்து ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் அது கொடுக்கும். ஒரு நாளும் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன், இதனால எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே அப்படியான சிந்தனைகளுக்குள்ளேயே இவங்க போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் இவங்க டெசிஷன் எடுக்கிறது. 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து குருவாகி அது 12ல நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை இந்த ராசினருக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா கன்ஃபார்மா இவங்களுக்கு 50 வயசுக்கு மேல ராஜயோக வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இவங்க இது நாள் வரைக்கும் எதுக்கெல்லாம் போராடிட்டு வந்தாங்களோ, என்னென்ன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு வந்து கனவு கண்டுட்டு வந்தாங்களோ, எந்த கோலை அவங்க வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு 50 வயதுக்கு மேல படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். இந்த யோகம் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை கொடுத்துட்டு தான் போகும். இவங்க ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கு இவங்க வந்து உதவி செய்யறது அப்படிங்கிறது வந்து பெருமளவு இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கோயில எங்கேயாவது கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த திருப்பணிக்கு வந்து நம்ம ஏதாவது சிமெண்ட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது கட்டுமான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்க வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பெருமளவு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ராசினருக்கு உண்டான கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் டெம்பிள் தான். இந்த கோயிலுக்கு போயிட்டு இவங்க தாமரை மலர் வச்சு அந்த சாமிக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலமா உங்களுக்கு உங்க ராசிக்கே உண்டான என்னென்ன கர்மா பிளாக்கேஜஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இந்த வழிபாடு உங்களுக்கு செய்யும். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் இந்த வேற எந்த செலவுமே நீங்க பண்ண தேவையில்லை. இந்த தாமரை பூக்கள் மட்டும் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயில ஒரு 45 மினிட்ஸாவது இருந்துட்டு வாங்க. உங்களோட கோரிக்கைகள் என்னவோ, உங்களோட கோல் என்னவோ, உங்க லைஃப் ஆம்பிஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் அந்த கோயில்ல நிதானமா நீங்க உட்காந்து சொல்லிட்டு வாங்க. அந்த சாமியை வந்து நீங்க அந்த கருவறையை வந்து ஒரு 9 டைம் சுத்தி வந்துட்டு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலமா உங்களுக்கு உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். சக்சஸ் அண்ட் அபண்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்குள்ள வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ.